கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையிலும் உங்களை இந்த தொலைக்காட்சி வழியாய் மறுபடியும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக நம்ம ஒரு ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுத்து தொடர்ந்து கர்த்தர் கொடுக்கிறதான ஆசீர்வாதங்களை இந்த ஆராதனை மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நம்ம தாராளமாக ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அன்பாய் நேசிக்கிறதான எங்கள் பரிசுத்தம் உள்ள பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த உயிர் தெழுந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே, நாங்கள் உம்மை பாடி துதிக்க ஆராதிக்க ஆண்டவர் கொடுத்த மேலான இரக்கங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளை என் கர்த்தர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக. நாங்கள் பாடுகிற பாடல்கள், துதிக்கிற துதிகள், ஆண்டவரை கேட்கிற கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு ஆண்டவரை ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் கொண்டு வரும் என்று நாங்கள் நம்பிக்கையோடு பாதத்தில் இருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டு இந்த ஆராதனை மூலமாக அநேக பிள்ளைகளை கர்த்தர் விடுவிக்க போகிறபடியினாலே உம்மை நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கர்த்தர் கேட்டதற்காக நன்றி. தொடர்ந்து இருக்கிற பகுதிகள் முழுவதும் நீரே பொறுப்படுத்து வழி நடத்துவீராக. இயேசுவின் ஈடேற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். இந்த கிறிஸ்துவ சுவிசேஷ ஐக்கிய சபையிலிருந்து ஆமென் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையிலே ஆமென் ஸ்தோத்திரம் தொலைக்காட்சியின் மூலமாக ஆராதிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை தாராளமாக ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் இந்த காலவெளியில சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென் ஸ்தோத்திரம். பாடலுடைய வரிகள் இப்படி சொல்லுகிறது: உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்கிற பாடலை உற்சாகத்தோடு கூட கரங்களை தட்டி பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோ வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோ வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பிக்கையோடு சொல்லுவீங்களா? உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரை தள்ளுவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரை தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாது என்று நீர் எவரை சொல்லுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாது என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. சொல்லுங்க, இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை,
உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை. எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்றீங்க? நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோர் வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு. ஆண்டவரே, இந்த ஆராதனையில உங்களுடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு வெட்கத்துக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிற தேவன். உற்சாகத்தோடு விட பாடி சொல்லுவீங்களா? உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. சொல்லுங்க, திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா, இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போ. ஆண்டவர், இன்னைக்கு ஆராதனையுடைய முகத்தை பார்க்கிறோம். உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. சொல்லுங்க பாருங்க. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஒரு விஷயம் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, நான் உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையுமே தள்ளுவதில்லை. ஒருவேளை இன்றைக்கு ஆராதனை நேரத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் உடைந்த உள்ளத்தோடு கூட ஆராதித்துக் கொண்டிருந்தாலும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. அவர் உடைந்த பாத்திரம் என்று எவரையும் இந்த நாட்கள் தள்ளுவதில்லை. இந்த பாடல் வரிகள் தேர்ந்தால் அவை நன்றாக தெரிந்தால் என்னோடு கூட சேர்ந்து பாடுவீங்களா? வாய்களை தேர்ந்தாலே. ஹல்லேலூயா. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரை தள்ளுவதில்லை. சத்தமா பாடுங்க பார்க்கலாம். உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரை தள்ளுவதில்லை, ஒன்றுக்கும் உதவார் என்று நீர் எவரை சொல்லுவதில்லை, ஒன்றுக்கும் உதவார் என்று நீர் எவரை சொல்லுவதில்லை. நல்ல கையை தட்டி சொல்லுங்க. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. சொல்லுங்க. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. சொல்லுவீங்களா? இயேசு மகாராஜா. நல்ல கையை தட்டி சொல்லுங்க. ஆண்டவரே, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவ. இன்னைக்கு ஆண்டவரை செய்து போகிறார். உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை, நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோ
வந்தோர் வெறுப்பதில்லை. சொல்லுங்க, நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோர் வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாம் அறிந்தவர்கள் கைவிடப்படும். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி பாடுங்க ஆண்டவரே. உமது முகம் நோக்கி அல்லேலூயா வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் எத்தனை பேர் சேர்ந்து பாடுறீங்க? அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அதிசயமானவர். அல்லேலூயா. மனிதனால் செய்து முடிக்காத காரியங்களை என் தேவன் இன்னைக்கு பகல் வேளையில ஆராதிக்கிற நேரத்தில் செய்யக்கூடியவராய் இருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க ஆண்டவரே. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், என் வேதனை அறிகிறார். சொல்லுங்க, விடுதலை தருகிறார். ஆராதிக்கும் பொழுது உனக்கு விடுதலை தருகிறார். இந்த வரிகளை சேர்ந்து சொல்லுங்க, எனக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாஸ்தா ஒன்று சேர்ந்து இருக்கிற இடத்துல வீடுகளிலே கரங்களை தட்டி பாடுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் ஆராதிக்கிற நேரத்தில் உங்கள் வீடுகளுக்குள்ளாக தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்ட கண்ணீர்களை மாற்றுகிற தேவ ஆவியானவர் இன்னைக்கு இந்த ஆராதனை மூலமாக உங்களுக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்குமே பயமில்லை. பயங்கள் எல்லாம் மாறட்டும். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்குமே பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை. சொல்லுங்க, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து ஆவியானவரே, நாங்கள் ஒன்று சேர்ந்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உயிர் சேர்ந்த ஓய்வு நாள் ஆராதனையில் ஒருவேளை நாங்கள் வீடுகளிலே இருந்தாலும் ஆண்டவரே உண்மையோடு கூட நாங்கள் ஆராதிக்கிறோம். ஒன்று சேர்ந்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நொறுங்குண்ட இருதயம் எல்லாம் இப்பொழுதே குணமாக்கப்படுவதாக. கலங்கின இருதயங்கள் எல்லாம் இப்பொழுதே குணமாக்கப்படுவதாக. அல்லேலூயா. ஒன்று சேர்ந்து நாம்
துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நோரன் கொண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை இப்பொழுதே. நோரன் கொண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையா, கூப்பிடு உண்மையா, குறையெல்லாம் நீக்குவா, உந்தன் குறையெல்லாம். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஏசப்பா எங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாய் மாற்றுகிற தேவன். இன்றைக்கு ஆராதனைகளை மேல் வீட்டு அறையில 120 பேர் சேர்ந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பித்த பொழுது அவர்கள் நடுவில் இறங்கின கர்த்தர் எங்களுக்குள் இறங்கி கொண்டிருக்கிறபடியினால ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நண்பனை கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே, நண்பனை கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை துடைப்பவர், உந்தன் கண்ணீரை துடைப்பவர், கதவண்டை நீர்க்கிறார், உந்தன் கதவண்டை நீர்க்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். சேர்ந்து சொல்லுங்க, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கடைசியாக சொல்லுங்க ஆண்டவரே, எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள், கர்த்தரோ மாற்றுவா. சொல்லுங்க விசுவாசத்தோடு, கர்த்தரோ மாற்றுவா, கரம் நீட்டி தேற்றுவா, என்னை கரம் நீட்டி. நம்புறீங்களா? இப்பொழுது அவருடைய கரம், ஹல்லேலூயா, நம்மை தூக்கி விடுகிற கரம், ஹல்லேலூயா, நம்மளை அரவணைக்கிற கரம் இன்றைக்கு இந்த பகல் வேளையில ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாக இறங்கி கொண்டிருக்கிற ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று கடைசியாக கொஞ்ச நேரம் நல்லா பாடி துதிங்க. ஆமே, ஸ்தோத்திரம். துதிக்கிற பிள்ளைகளை கண்டிப்பாக உண்மையாகவே கர்த்தர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். உண்மை உள்ள இருதயத்தோடு கூட இருக்கிற இடங்களை பாடுவீங்களா? ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் உண்மையாகவே பாடி ஆராதிக்கிற ஆண்டவரே, தேவனுடைய கரம் எங்கள் மேல் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கடைசியாக சொல்லுங்க, நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஆண்டவரை
பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையில நாங்கள் ஒன்று சேர்ந்து ஆராதிக்கிறோம். ஒருவேளை ஆண்டவரே நாங்கள் பல இடங்களிலே இருந்தாலும் எங்களுடைய ஜெபத்துக்கு வல்லமை இருக்கிறது, எங்களுடைய ஆராதனைக்கு வல்லமை இருக்கிறது. நாங்கள் ஆராதிக்கிற இந்த நேரத்தில் அன்றைக்கு சிறைச்சாலைக்குள்ளாக இறங்கி வந்த தேவனுடைய வல்லமை இன்றைக்கு இந்த ஆராதனையில எங்கள் நடுவில் இறங்கி கொண்டிருக்கிறபடியினாலே உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கட்டப்பட்ட ஜனங்களை விடுவிக்கிற ஆராதனை இன்றைக்கு இந்த பகல் வேளையில இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனையில இறங்கி கொண்டிருக்கிறபடியினால் உம்மை நன்றியோடு விட நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, கட்டவிருக்கிற ஒரு ஆராதனை, விடுவிக்கிற ஒரு ஆராதனை எங்களுக்காக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறபடியினால் நல்ல ரெண்டு கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி அபிஷேகத்தோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். உற்சாகத்தோடு கூட கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார், அவர் உயிருள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் என் கண்ணீரை பார்க்கிறார், என் கதறலை அவர் கேட்கிறார், என் வேதனைகளை அவர் அறிகிறார். இப்பொழுதே என் கண்ணீரின் ஜெபத்திற்கு விடுதலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கண்களை மூடி கரங்களை தட்டி ஆவியானவரே நீர் எங்கே உண்டாங்க விடுதலை நிச்சயமாகவே உண்டாண்டவரே உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஆவியானவரே ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் நாம் ஆராதிக்க போகிறோம். காரணம் ஆமென் ஸ்தோத்திரம், இது உயிர்த்தெழுந்த நாள், இது ஆராதிக்கிற ஒரு நாள். ஹல்லேலூயா. இது கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு நாள். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆவியானவரே உம்முடைய மகிமை எங்கள் நடுவில் இறங்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Lord. உம்மை போல நல்ல ஒரு தேவன் இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை போல நல்ல ஒரு தேவன் இல்லை. ஏசாயா சொல்லுகிறார், நீரே என் தஞ்சம் ஆண்டவரே, நீரே என்னுடைய கோட்டை ஆண்டவரே. Lord you are my refuge, Lord you are my fortress, Lord நீரே எங்களுக்கு துருகமானவர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, மேன்மையும் ஒருவனுக்கே. எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து தேவனை பாடி துதிக்க போகிறோம்? தேவனை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. எமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். எல்லா கண்களும் மூடி நல்ல கரங்களை உயர்த்தி Lord, thank you for your presence. நான் பாடும் பாடல் காரணரே, நல்லவரே என் இயேசுவே. நான் பாடும் பாடல் காரணரே, நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும்
ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க, இந்த உலகத்துல எத்தனையோ மனிதர்களை பார்த்த ஆண்டவரே, ஆனா ஒருவர் உம்மை போல இல்ல ஆண்டவரே. உம்மை போல எங்களை நேசிக்க இந்த உலகத்துல இல்ல ஆண்டவரே. எத்தனை பேர் உண்மை உள்ள இருதயத்தோடு கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல் இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறாண்மை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறாண்மை மறவேன. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆண்டவரை பார்த்து துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை பார்த்து கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை பார்த்து துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. என் மன ஆழம் என்ன நீரறிவே, என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வே. என் மன ஆழம் என்ன நீரறிவே, என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வே. ஊழிய பாதைகள் உடன் வருவே, சோர்ந்திட்ட வேளைகள் பலம் தருவே. ஊழிய பாதைகள் உடன் வருவே, சோர்ந்திட்ட வேளைகள் பலம் தருவே. கடைசியாக கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவர். கடைசியாக சொல்லுங்க. ஆண்டவரே துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. ஆண்டவரே இந்த உலக எத்தனையோ மனிதர்களை நாங்க பார்த்து ஆண்டவரே, ஆனா ஒருவர் உண்மை போல இல்ல ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில ஒருவேளை கர்த்தாவே ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆராதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாராவது இருப்பார்கள் என்று சொன்னார், தேவனுடைய கரம் அவர்களை தூக்கி விடும்படி, தேவனுடைய வார்த்தைகள் அவர்களை தேற்றும்படியாக, ஆண்டவரே வியாதிகளை குணமாக்கும்படியாக என் கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறபடியினால உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்துல கடைசியாக அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே,
இந்த நல்ல ஆராதனை வேளையில என் கர்த்தர் ஒருவரே எங்களை தூக்கி விடுகிற தேவன். எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்துல பார்த்தோம், ஆனா உம்மை போல அந்த உலகத்துல ஒருவரும் இல்லை ஆண்டவரே. அப்படிப்பட்ட நல்ல தேவனை இந்த ஓய்வு நாளில் ஆராதிக்கும்படி ஆண்டவரே கர்த்தர் கொடுத்த மேலான வாக்கியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு நேரமாக பாடி துதிக்க ஆராதிக்க எங்களை பலப்படுத்தினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வருகிற கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தை வனாந்தரத்தை அதிர பண்ணும், கர்த்தருடைய வார்த்தை பெண்மான்களை ஈன பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட வார்த்தை இந்த நாள் எங்கள் நடுவில் கடந்து வரப்போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இருக்கிற பகுதிகள் முழுவதுமாக நீரே பொறுப்படுத்திக் கொள்வீராக. உங்க நாம மட்டுமா எங்கள் மூலமாய் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. Thank you Jesus. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உயிர்த்தெழுந்த ஓய்வு நாள் ஆராதனையிலே இந்த தொலைக்காட்சி மூலமாக உங்களை நான் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இவ்வளவு நேரமாக நல்லா பாடி ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. விசேஷமாக இப்பொழுது நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி நாம் கடந்து போகிறோம். இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க கேட்க கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அதனால் இந்த நாட்களிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் முதலிடம் கொடுப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியங்கள் செய்வாராக. ஒரு முறை கூட கிறிஸ்துவ சுவிசேஷ ஐக்கிய சபையினுடைய ஊழியத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் நேரங்களை வீணடிக்காமல் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்லலாம். கர்த்தருடைய நாமம் நம்மூலமாக மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறதான கர்த்தருடைய வார்த்தை வேத பகுதி ஸ்தோத்திரம், ஜெபத்தை குறித்து கேட்க போகிறோம். ஜெபத்துக்கு இருக்கிறதான வல்லமையை குறித்து இந்த உயிர்த்தெழுந்த நாள் ஆராதனையிலே நாம் கேட்க போகிற பவர் ஆஃப் பிரேயர். ஜெபத்தின் வல்லமை என்றால் என்ன, ஜெபத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்கிறது என்பதை இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நீங்கள் நன்கு அறிந்து கொள்ள போகிறீர்கள். இந்த செய்திக்கு பிற்பாடு, இந்த பிரசங்கத்துக்கு அப்புறமாக நீங்கள் உண்மையாகவே நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறுவீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட மனுஷனையும் ஸ்தோத்திரம் மாற்றக்கூடியது ஜெபம் என்பதை வேதத்தில் இருந்து உங்களுக்கு நான் ஆதாரமாக எடுத்து காட்டி உங்களையும் ஜெபிக்கிறவர்களாய் மாற்றும்படி இந்த நாளில் என் கர்த்தருக்குள் ஸ்தோத்திரம் ஆசைப்படுகிறேன். அதனால நீங்கள் இருக்கிற வீடுகளில் இந்த தொலைக்காட்சி மூலமாக இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னார், இருக்கிற இடத்துல ஸ்தோத்திரம் உங்களுடைய கவனங்களை எல்லாம் வேதத்தினுடைய சத்தத்தின் பக்கமாய் திருப்பிக் கொண்டு நீங்கள் உண்மையாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை ஸ்தோத்திரம் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வரும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்ம ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்கலாம். Let's stand to the book of Acts chapter 12 verse 5. அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவருக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். அல்லேலூயா, தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த வேத வசனத்தை இந்த தொலைக்காட்சியின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே ஜெபித்து ஸ்தோத்திரம் சிறைச்சாலையின் அனுபவத்தை மாற்றினதான ஒரு தேவ மனிதரை குறித்து தான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஸ்தோத்திரம், வாசித்த வேத பகுதியை நீங்கள் நன்றாய் கவனித்திருப்பீர்கள். இந்த இடத்துல தேவனுடைய ஸ்தோத்திரம் மனுஷராய் இருக்கிற, தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட, இயேசுவால் தெரிந்தெடுக்கப்பட்ட சீஷராய் இருக்கிற ஸ்தோத்திரம் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய மனிதனாகிய பேதுருவை குறித்து இந்த இடத்துல நம்ம வாசிக்க கேட்டோம். 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவருக்காக ஊக்கமாய் ஜெபித்தார்கள். நல்ல கவனிங்க, இந்த பேதுரு ஸ்தோத்திரம் இயேசுவுக்காக, தேவனுக்காக உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில்
இவர் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசித்த நாட்களிலே உலகம் இவரை கொண்டு போய் சிறைச்சாலையிலே அடைத்தார்கள். நீங்க நல்ல கவனிங்க, இந்த உலகத்துல ஆண்டவருக்காக நீங்கள் ஒரு நிந்தனை அனுபவிப்பீர்கள் என்று சொன்னால், தேவனுக்காக ஒரு நிந்தனையை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே சொல்லுகிறேன், அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த நாட்களிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்ல கவனிங்க, பேதுருவை கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைத்து அவருக்கு ஒரு நாள் குறிக்கிறார்கள். நீங்க கவனிங்க, என்ன நாள் குறிக்கிறார்கள்? இவரை கொல்வதற்காக ஒரு நாளை குறித்து, அந்த நாள் வரைக்கும் இவர் தப்பித்து விடாமல் இருக்க, இவரை யாரும் ஸ்தோத்திரம் காப்பாற்றி விடாமல் இருக்கும்படி இவரை கொண்டு போய் ஒரு சிறைச்சாலையில் அடைத்து, ஒன்றாம் காவல், இரண்டாம் காவல், மூன்றாம் காவல் என்கிற 3 காவல்களை இந்த பேதுருவுக்காக சிறைச்சாலையின் வெளியே வைத்திருந்தார்கள். நல்ல கவனிங்க, என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஸ்தோத்திர வேத பகுதியை வீடுகளில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் ஒரே ஒரு காரியத்தை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். என் கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் திரும்புவதில்லை. கர்த்தருடைய வார்த்தை, அவர் வேதம் சொல்லுகிறது, I will send my word and I will heal you. என் வார்த்தையை உங்களுக்கு அனுப்பி உங்களை குணப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த இடத்துல பாருங்க, சிறைச்சாலையில் அடைத்தது மட்டுமல்ல, அவரை 2 கைகளிலும் சங்கிலியினால் கட்டி இருக்கிறார்கள். பேதுருவை சிறைச்சாலையிலே போட்டு 2 கைகளையும் சங்கிலியினால் கட்டி இருக்கிறார்கள். நல்ல கவனிங்க, இவரை கொண்டு சிறைச்சாலையில் அடைத்து இவரை ஸ்தோத்திரம் காவலில் வைக்கப்பட்டது மாத்திரமல்ல, இவரை கொல்வதற்கும் நேரத்தை குறித்து விட்டார்கள். ஒருவேளை இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு நாளைக்கு முன்னாடி கூட எங்கள் ஜீவனை எடுக்க வியாதிக்கு அதிகாரம் இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சிடென்ட்க்கு அதிகாரம் இல்லை. ஸ்தோத்திரம், விபத்துகளுக்கு அதிகாரம் இல்லை, வியாதிகளுக்கு அதிகாரம் இல்லை. அப்படி அதிகாரம் அதற்கு இருந்தால், அந்த அதிகாரத்தை ஜெயிக்கிற தேவனுடைய வார்த்தை உங்கள் வீடுகளுக்கு நேராக கடந்து வருகிறது. கவனிங்க, இந்த இடத்துல பேதுருவை கொல்வதற்கு நாள் குறித்தார்கள், பேதுருவை கொல்வதற்கு நேரத்தை குறித்து விட்டார்கள். அந்த நேரத்தில் நடு ராத்திரியிலே சிறைச்சாலையில காவலாளிகள் நடுவில் காக்கப்பட்டிருக்கிற பேதுருவுக்காக ஒரு கூட்டம் ஜனங்கள் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜெபமானது ஒரு மனிதனுடைய சிறை இருப்பை மாற்றும். இன்றைக்கு உங்க வீடு ஒரு ஜெபிக்கிற வீடா மாறணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வீடு ஒரு ஜெப வீடாக மாற வேண்டும். உங்க வீடு ஒரு ஜெபிக்கிற வீடாக மாற வேண்டும். நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து ஜெபிப்பதற்கு தனக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். இன்னைக்கு பாருங்க, ஸ்தோத்திரம், நமக்கு எல்லாவற்றிற்கும் இடங்கள் இருக்கிறது, ஆனால் ஜெபிப்பதற்கு இடம் இல்லை, ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல, ஜெபிப்பதற்காகவே தனக்கென்று ஒரு இடத்தை அவர் ஏற்படுத்தி இருந்தார். அவர் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவர் கெத்செமனே தோட்டத்தில் போய் அவர் ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். அதனால அவருடைய ஜெபத்தின் வல்லமை என்ன தெரியுமா? ஜெபிக்கிற தேவனுடைய இயேசுவை கொண்டு போய் கல்லறையிலே அடைத்து வைத்தார்கள். ஜெபிக்கிற பிள்ளைய எப்படிப்பட்ட கல்லறையில் அடைச்சு வச்சாலும், எப்படிப்பட்ட கட்டுகளில் கட்டி வைத்தாலும், ஜெபிக்கிற பிள்ளைய எந்த அளவுக்கு வேதனைப்படுத்தினாலும், உண்மையாய் சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ஜெபத்தினால் நிச்சயமாய் ஜெயம் உண்டென்பதை நம் ஆராதிக்கிற இயேசு நமக்கு முன் உதாரணமாய் இருக்கிறார். நம்பிக்கை இருந்தா இருக்கிற இடத்துல கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் கல்லறையிலே அடைத்து வைத்திருந்தார்கள். போதாததற்கு ரோமா கவர்மெண்ட் கல்லறையிலே ஒரு முத்திரையை கொண்டு வைத்தார்கள். அன்றைக்கு ரோமா கவர்மெண்ட் ஒரு முத்திரை வைத்து விட்டால் யாரும் அந்த கல்லறையை திறப்பதற்கு அனுமதி இல்லை. நல்ல கவனிங்க, இனி நம்ம குடும்பம் வெளியில வருவதில்லை, என் கணவன் இனி மனம் திரும்புவதில்லை, என் கணவன் குடிப்பழக்கத்தை விட்டு வரப்போவதில்லை, என் பிள்ளை ஸ்தோத்திரம் கீழ்ப்படிப்பதற்கு வரப்போகிறது இல்லை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை உயர்வதில்லை, எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைப்பதில்லை என்று சொல்லி ஒருவேளை ஸ்தோத்திரம் நீங்களும் மற்றவர்களால் முத்திரையிடப்பட்டவர்களாய் இருந்தால், இன்றைக்கு இந்த பகல் வேளையில் ஆராதனையில் நீங்க விசுவாசத்தோடு சொல்லுங்க, எப்படிப்பட்ட முத்திரைகளையும் முடைக்கிற தேவனுடைய வல்லமை ஜெபத்திற்கு உண்டென்பதை என்னால் நிச்சயமாகவே சொல்ல முடியும்.
நிச்சயமாகவே சொல்ல முடியும். நடந்தது என்ன? 3வது நாள் முத்திரைகளை உடைத்து கல்லறைகளை பிளந்து உயிரோடு எழும்பி உலகத்துக்கு சாட்சியாய் நம் ஆராதிக்கிற இயேசு ஜீவனோடு எழும்பினார். அந்த ஆண்டவரை தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்களை நான் ஆராதிச்சிட்டு இருக்கிறோம். ஆமென். வீடுகளில் இருந்து இப்ப நம்ம ஆராதிக்கிற தேவன், ஆமென், மரித்து உயிரோடு எழும்பின தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால இந்த இடத்துல கவனிச்சு பாருங்க, ஜெபத்திற்கு வல்லமை இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆமென், ஸ்தோத்திரம். ஜெபத்திற்கு வல்லமை இருக்கிறது. இந்த இடத்துல வேத பகுதி சொல்லுகிறது, பேதுருவை கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைத்து வைத்தார்கள். சிறைச்சாலையில் அடைத்து மறுநாளிலே ஆமென் அவருடைய ஜீவனை எடுப்பதற்கு ஆயத்தமாக்கப்பட்ட நாளுடைய முந்தின நாள் ராத்திரியிலே ஒரு கூட்டம் ஜனங்கள் வீடுகளிலே ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு ஆமென் இந்த திரு வசனத்தை கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வீடு ஜெபிக்கிற வீடாயிருந்தா, உங்க வீடு ஆராதிக்கிற வீடாயிருந்தா, எப்படிப்பட்ட மரணங்கள், எப்படிப்பட்ட வியாதிகள், எப்படிப்பட்ட கடன்பாரங்கள், எப்படிப்பட்ட கஷ்டங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராய் வந்தாலும் இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற கர்த்தர் ஜெபத்தின் வல்லமையினால் மாற்றி போட முடியும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. நம்பினா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பினால் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல வாசிக்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். அதனுடைய 6வது வசனம் சொல்லுகிறது. 6வது வசனம் வாசிக்க கேட்கலாம். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி, ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். போதும். ஹல்லேலூயா. தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. நல்ல கவனிங்க. சிறைச்சாலை காவலாளி சிறைச்சாலையை பூட்டி அவர் தன்னுடைய திறவுகோலை எடுத்துக்கொண்டு, சாவி எடுத்துக்கொண்டு அவர் வீட்டுக்கு போய்விட்டார். ஆனால் இங்க வேதம் சொல்லுகிறது, அன்றைக்கு ஸ்தோத்திரம், நடு ராத்திரி 12 மணி அளவுல ஜெபத்தின் வல்லமை. இப்ப சொல்லுங்க, கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் ஒரு பிள்ளைக்கு அடைக்கப்பட்டாலும் ஜெபிக்கிற பிள்ளைக்காக பரலோகத்தை கர்த்தர் திறப்பார். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஜெபிக்கிற பிள்ளைக்காக பரலோகம் திறக்கப்படும். The heaven will open. ஜெபிக்கிற பிள்ளைக்காய் பரலோகம் திறக்கப்படும். என்ன கேட்கிற தெய்வ பிள்ளையே, எத்தனை மணி நேரம் ஒரு நாளைக்கு ஜெபிக்கிறோம்? எத்தனை மணி கூறுகள் ஜெபிக்கிறோம்? எவ்வளவு நேரம் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம்? ஜெபத்திற்கு வல்லமை இருக்கிறது. ஜெபத்துக்கு வல்லமை இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஜெபம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மாற்றும். நல்ல கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் பேதுருவுக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. 4 சுவர்களும் அடைக்கப்பட்டிருக்கிறது. போதாததற்கு 3 அடுக்கு காவல் பேதருக்கு வெளியிலே போடப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஜெபத்தின் வல்லமையை ஒருவேளை இந்த பூமியில பார்க்காம போனாலும், பூமியில உதவி இல்லாம போனாலும், பரலோகத்தில் இருந்து தம்முடைய தூதனை பேதுருவுக்காய் அனுப்பினார். இன்றைக்கு இந்த ஆராதனை நேரத்தில் நீங்கள் உங்க வீடுகளில் ஜெபித்துக் கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், இப்பொழுது உங்க வீடுகளில் தூதன் இறங்கிக் கொண்டிருக்கிறார். உங்கள் வியாதியிலே தூதன் இறங்கிக் கொண்டிருக்கிறார். உங்கள் கடன் பாரத்திலே தூதன் இறங்கிக் கொண்டிருக்கிறார். உங்கள் பிரச்சனையிலே தூதன் இறங்கிக் கொண்டிருக்கிறார். தூதன் இறங்கினது மாத்திரமல்லங்க, 6வது வசனம் சொல்லுகிறது, அவனுடைய கைகளினால் கட்டப்பட்டிருந்த, அவனுடைய கைகளிலே கட்டப்பட்டிருந்த 2 சங்கிலிகளும் அவிழ்க்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, எங்களுடைய 2 கைகளில் ஒரு கட்டப்பட்ட நிலைமை, எதை எடுத்தாலும் தோல்விகள், என் கையில எதை செஞ்சாலும் தோல்வி. ஆண்டவரே, நான் எந்த பிசினஸ் ஆரம்பிச்சாலும் தோல்வி. ஆண்டவரே, என் கையில நான் எதை செஞ்சாலும் தோல்வி. இன்றைக்கு தேவ ஆவியானவர் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் இந்த தொலைக்காட்சியின் மூலமாக இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறார், இன்று முதல் நீ ஜெபித்து ஆரம்பி. இன்று முதல் ஜெபத்தோடு ஆரம்பி. இன்று முதல் ஜெபித்து கட்டு. உண்மையாகவே ஜெபத்தின் வல்லமை உன்னுடைய கைகளினால் சகலத்தை ஆசீர்வாதமாய் கொண்டு வரும். விசுவாசம் இருந்தா கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. இங்க வாசிக்க கேட்டோம். ஆமென், ஸ்தோத்திரம். ராத்திரியிலே சங்கிலிகளினால் கட்டப்பட்டு நடு ராத்திரியிலே அவன் ஸ்தோத்திரம் சிறைச்சாலையில படுத்திருக்கிற நேரத்தில் தூதன் வந்து 2 சங்கிலிகளையும்
அவிழ்த்து போட்டார். அடுத்து வாசிக்கலாம். 7வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றார். எத்தனை பேர் நம்புறீங்க நம்ம வீட்டுல தூதன் இறங்குகிற ஒரு பகல், நம்ம பிரச்சனையில தூதன் இறங்கி வர போகிறா. எங்க ஜெபிக்கிற பிள்ளைக்காக பரலோகம் பதில கொண்டு வரும். நாளை ஆமென் விடிஞ்சா பேதுருக்கு மரணம், விடிஞ்சா பேதுடைய வாழ்க்கை அடிக்கப்பட போகிறது. ஆனால் ஆமென் ஸ்தோத்திரம், பரலோகத்தில் இருந்து தூதனை அனுப்பி ஆமென் சிறைச்சாலைக்குள் வந்து தூதன் நின்றார் என்று வேதம் சொல்லுகிறது. நின்றது மாத்திரமல்ல, வாசிக்கலாம், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வீடு பிரகாசிக்கும், ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய குடும்பம் பிரகாசிக்கும், ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய முகம் பிரகாசிக்கும், ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய தொழில் பிரகாசிக்கும், ஜெபிக்கிற சபை பிரகாசிக்கும், ஜெபிக்கிற தேசம் பிரகாசிக்கும். ஒருவேளை தேசம் முழுவதும் கொடிய வியாதியாகிய கொரோனாவினால் இன்றைக்கு தவிழ்த்து கொண்டிருக்கிறது. மரணத்தின் சத்தங்கள், அழுகையின் சத்தங்கள், பயத்தினுடைய சூழ்நிலைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். உண்மையா சொல்லுகிற ஜெபிக்கிற பிள்ளைகள் எழும்ப 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 நம்முடைய தேசங்களை பிரகாசிக்க பண்ணுவார். அதனால தான் ஏசாயா 60:1 சொல்லுகிறது, அரைஸ் அண்ட் ஷைன், நீ எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய ஒளி உன்மேல் உதித்தது. இப்ப சொல்லுங்க, என் வீட்டில் இருக்கிற எல்லா இருளின் அனுபவங்கள், ஒரு உதாரணமாய் சொல்லுகிறேன், உங்க வீட்டில் வெளிச்சம் இல்லைன்னா பகல்ல நீங்க இருக்கலாம், இருட்டில் உங்களால இருக்க முடியாது. இன்னைக்கு சொல்லுகிறேன், ஆவியில உணர்ந்து சொல்லுகிறேன், இருளா இருக்கிற குடும்பத்தை வெளிச்சமாக்குவது ஜெபம். ஆமென். இருட்டில் இருக்கிற தொழிலை வெளிச்சமாய் மாற்றுவது ஜெபம். இருள இருக்கிற தேசத்தை வெளிச்சமாய் மாற்றுவது ஜெபம். ஜெபத்தினால் முடியாதது ஒன்றுமில்லை. வாசிக்க கேட்கலாம். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு, சீக்கிரமா எழுந்திரு. அல்லேலூயா. சீக்கிரமா எழும்பு. காரணம், உலகத்திலேயே கரமெல்லாம் பேதுருவுக்கு உதவி செய்யாம போயிருச்சு. ஆனா ஒரு கூட்டம் பேதுருவுக்காக வீட்டிலே கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், வீட்டிலே கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வீட்டிலே கூடி ஜெபிக்கிற பிள்ளைகள் சிறைச்சாலை நடக்கிறதை அறியவில்லை. ஒருவேளை இப்ப ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது நீங்க நினைக்கலாம், என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரலையே, என் ஜெபத்துக்கு ரிசல்ட் வரலையே, என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரல. இல்லைங்க, உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. சீக்கிரத்தில் நீ ஜெபிக்கிற காரியங்கள் உன்னுடைய வீட்டுடைய அருகாமையிலே உன்னுடைய கரத்தில் வந்து நிற்க போகிறது. விசுவாசத்தோடு ஒரு ஆமை சொல்லுங்க. வசனம் சொல்லுகிறது, ஆமென், அவனை ஆண்டவர் எழுப்பி உடனே, வசனம் சொல்லுகிறது, உடனே, சடன்லி, உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்து போயிற்று. இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல அல்ல உங்க வீடுகளில் 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, இன்று முதல் நானும் ஜெபிக்க போறேன். என் குடும்பத்தை கட்டின சங்கிலிகள் அவிழ்க்கப்பட வேண்டும், என் சந்தோஷத்தை கட்டின சங்கிலிகள் அவிழ்க்கப்பட வேண்டும், எங்க வீட்டில் இருக்கிற அமை சமாதானத்தை கட்டின சங்கிலிகள் அவிழ்க்கப்பட வேண்டும். 2 கையை உயர்த்தி சொல்லுங்க. வசனம் சொல்லுகிறது, அவனுடைய கைகளில் இருந்த சங்கிலிகள் கலண்டு விழுந்தது. 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தூதன் அவனை நோக்கி, இப்ப ஆமென், தூதன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். வாசிங்க, ஜெபத்தின் வல்லமையை கடைசியா கேட்டு முடிக்க போகிறோம். தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சையை தொடுத்துக்கொள் என்றார். அடுத்து அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்துக்கொண்டு என் பின்னே வா என்றார். போதும். ஜெபத்தின் வல்லமையை இன்னைக்கு பகல் வெள்ள விவரிக்க போனால் மணிக்கூர்கள் நமக்கு போதாது, நாட்கள் போதாது. பாருங்க, ஒரு ஜெபம் ஒரு சிறைச்சாலையின் அனுபவத்தையே மாற்றி போட்டது. கவனிங்க, பூட்டு திறக்கல, கதவு திறக்கல. கதவு திறந்திருந்தா அதற்கு பேரு திருட்டு. கதவு திறக்கப்படல. நல்ல கவனிங்க, 4 செவரை இடிக்கல. ஆனால் தூதன் உள்ளே இறங்கி பேதுருவினிடத்துல சொன்னான், உன்னுடைய பாதரட்சியை தொடுத்துக்கொள். பாதரட்சிக்கு அர்த்தம் தெரியுமாங்க? பாதரட்சியை போட சொன்ன காரணம், ஆமென், விடிஞ்சா பேதுருக்கு மரணம், இனி ஒரு பயணம் இல்லை,
இனி எங்கே அவர் போக முடியாது, இனி எங்கேயும் பிரயாணப்பட முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலே சொல்லுகிறார், இனி என்னுடைய பயணம் ஆரம்பிக்க போகிறது. எங்கெல்லாம் நான் நிர்மூல ஆவேன் என்று சொல்லி எங்க நான் உடைக்கப்படுவேன், இனி எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, இனி எனக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை இல்லை, இனி எனக்கு ஒரு உயர்வு இல்லை, இனி எனக்கு ஒரு வேலை கிடைக்காது, இனி என் தொழில் சக்சஸ் ஆகாது என்று சொல்லி யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்கள் நடுவில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள். கர்த்தர் உனக்கு ஒரு பிரயாணத்தை வைத்திருக்கிறார், கர்த்தர் உனக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். ஜெபத்தின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக. எத்தனை பேர் நம்புறீங்க, ஆண்டவரே என் ஜெபத்திற்கு வல்லமை இருக்கிறது, ஆமென், ஜெபத்திற்கு வல்லமை இருக்கிறது. கடைசியாக ஆமென் ஸ்தோத்திரம் 10வது வசனம் சொல்லுகிறது, 10வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் முதலாம் காவலையும், அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும், இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டை வந்தபோது அது தானாய் தானாகவே திறந்தது. நல்லா கவனிங்க, நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு நடக்காத காரியங்கள் எல்லாம் ஜெபித்து செய்து பாருங்க, சுலபமாய் கர்த்தர் முடித்து கொடுப்பா. ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்களா, நீங்க முதல்ல உண்மையாகவே அந்த வீடு கட்டுறதுக்கு முன்பதாக நல்லா ஜெபம் பண்ணிட்டு நல்ல தேவ சமூகத்தில் காத்திருந்து நீங்கள் ஜெபித்து அந்த வீட்டு வேலையை ஆரம்பிங்க. நிச்சயமாய் தொடங்கின கர்த்தர் அதை முடித்து கொடுப்பார். அது திருமணமாய் இருக்கட்டும், ஒருவேளை அது உங்க குடும்பத்தில் இருக்கிற எந்த நல்ல காரியங்களா இருக்கட்டும், அது ஒரு தொழிலாய் இருக்கட்டும், அது ஒரு ஊழியமாய் இருக்கட்டும், எதுவாய் இருந்தாலும் ஜெபித்து ஆரம்பிங்கள். நிச்சயமாய் சொல்லுகிறேன், வசனம் சொல்லுகிறது இரும்பு கதவண்டை, ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அயன் கேட். இரும்பென்றால் கடினத்தை குறிக்கிறது, இரும்பென்றால் அயன் என்றால் கடினத்தை குறிக்கிறது. அங்க வசனத்தை பாருங்க, ஜெபத்தின் வல்லமையினால் இரும்பு கதவுகள் அவருக்கு தானாய் திறக்கிறது. எத்தனை பேர் ஒரு ஆமை சொல்றீங்க, ஆண்டவரே இரும்பு கதவுகள் தானாய் திறக்கத்தக்கதாக அவர் போய் பக்கத்துல நிக்கிறாரு, அவ்வளோ பெரிய கேட் தானா திறக்குது. இப்ப சொல்லுங்க, எனக்காய் வாசலை கர்த்தர் திறக்க போகிறா, கடன்களை அடைக்க வாசல் திறக்க போகிறா, என் பிள்ளைக்கு வேலை வாய்ப்பை திறக்க போகிறா, என் கணவனுக்கு வழிகளை திறக்க போகிறா, என் குடும்பத்துக்கு வழியை திறக்க போகிறா. அத்தனைக்கு ஒரே ரகசியம் தாங்க, ஜெபந்தான். the power of prayer, ஜெபத்தின் வல்லமை. எத்தனை பேர் சொல்றீங்க, பேதுருக்கு மரணத்தையே மாற்றி சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து மறுபடியும் ஊழியத்தை கொடுத்த, மறுபடியும் ஜீவனை கொடுத்த, மறுபடியும் வாழ்க்கையை கொடுத்த, மறுபடியும் உலகத்தை பார்ப்பதற்கு பாக்கியத்தை கொடுத்த அதே ஆண்டவர், அதே தேவன், அதே நம் ஆராதிக்கிற கர்த்தர் இந்த உயிர் தெழுந்த ஆராதனையில, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில, இந்த கிறிஸ்துவ சுவிசேஷ ஐக்கிய சபையினுடைய ஆராதனையினுடைய செய்தியின் முடிவு வேளையில கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். கர்த்தர் உங்கள் இருதயத்தோடு பேசுகிறார், உங்கள் குடும்பத்தோடு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். நீ ஜெபிக்காத குடும்பமாய் இருந்தா இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள், நான் ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறேன், பல மணி நேரம் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே நான் தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறேன். பேதுருவை போல என் குடும்பம் சிறைச்சாலையின் அனுபவத்தில் இருக்கிறது. ஆண்டவரே நாங்க வெளியில சிரிக்கிறோம், மற்றவங்க முன்னாடி சிரிக்கிறோம், ஆனா எங்க வீட்டில் ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஆமென் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் சொல்லுகிறார். ஆமென், ஜெபிக்க ஆரம்பிங்கள், உங்க ஜெபத்தை ஆரம்பிங்க. ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என் ஜெபத்தை நான் ஆரம்பிக்க போகிறேன். பேதுருவை பார்த்து கர்த்தர் சொன்னார், ஒரு கூட்ட ஜனம் சபையார் முழுவதும் பேதுரு சமூகத்தில், பேதுருவுக்காக தேவ சமூகத்தில் கூடி ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த ஜெபம் சிறைச்சாலைக்குள் வல்லமையாய் இறங்கினது. பேதுருடைய சிறைச்சாலையின் அனுபவத்தை மாற்றி போட்டார். அப்படியானா இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில பரிசுத்த ஆவியில் ஏவப்பட்டு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ஜெபம் மரணத்தை மாற்றும், ஜெபம் சூழ்நிலைகளை மாற்றும். அப்படியானால் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போறோங்க. எத்தனை பேர் சொல்றீங்க, கடைசியாக இரும்பு கதவு
தானாகவே திறவுண்டது. இப்ப இன்றைக்கு இந்த பகல் வேளையில பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு உணர்த்துகிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் குடும்பத்துக்கு நேர கடந்து வருகிறது. உங்க வீட்டுல இப்ப ஒரு தீர்மானம் எடுங்க. ஆமென். இப்ப ஒரு டிசிஷன் எடுங்க. ஆண்டவரே, ஒரு நாளைக்கு நான் ஜெபத்திற்கென்று நேரத்தை ஒதுக்க போகிறேன், ஜெபத்திற்காக நேரத்தை ஒதுக்க போகிறேன். ஜெபத்திற்கு வல்லமை இருக்கிறது. அப்படியானால் இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எல்லாரும் இருக்கிற இடத்துல வீடுகளில் நீங்க இருந்தாலும் ஒரு விசை பயபக்தியோடு ஆமென் முழங்கால் படியிட முடிந்தவர்கள் கூட உங்க வீட்டில் இப்பமே முழங்கால் போடுங்க. முழங்கால் போட முடியாதவர்கள் உட்கார்ந்து ஜெபிங்க, அல்லது ஆமென் நின்று கொண்டு ஜெபியுங்கள். நீ எப்படி ஜெபித்தாலும், நீங்கள் எப்படி ஜெபித்தாலும் ஜெபத்திற்கு வல்லமை இருக்கிறது. ஜெபத்துக்கு வல்லமை இருக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபத்துக்கு வல்லமை இருக்கிறது. கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, இப்பொழுது நான் ஆமென் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். ஆராதனையின் முடிவில் உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்க இருக்கிற இடத்துல கண்களை மூடி பயபக்தியோடு தேவனை நோக்கி பாருங்க. எங்களை அன்பாய் நேசிக்கிறதான எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த உயிர்த்தெழுந்த ஓய்வு நாள் ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு நேரமாக பாடி ஆராதித்து ஜீவனுள்ள வார்த்தையை கேட்கும்படி எங்களுக்கு உதவி செய்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல நாங்கள் வாசிக்க கேட்டோம், பேதர் சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவருக்காய் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். ஜெபத்தின் வல்லமையினால் பேதுடைய சிறைச்சாலையின் அனுபவத்தை என் கர்த்தர் மாற்றி போட்டா. நாங்கள் ஜெபத்தின் வல்லமை குறித்து கேட்டோம். ஆண்டவரே, ஜெபத்திற்கு மரணத்தை மாற்ற முடியும், ஜெபத்திற்கு சூழ்நிலைகளை மாற்ற முடியும். கடைசியாக வாசிக்க கேட்டோம், இரும்பு கதவு அவருக்கு தானாய் திறக்கப்பட்டது. இப்ப ஜெபித்துக் கொண்டிருக்கிற குடும்பத்தில் அடைக்கப்பட்ட வாசல்கள் இருக்குமானால் இப்பொழுது நான் ஆண்டவரே ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறேன். அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உண்மையாய் முழங்கால் படி போட்டு வீடுகளிலிருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இப்பொழுதே இவர்களுக்காக அடைக்கப்பட்ட வாசல்கள் இப்பொழுதே திறப்பதாக இயேசுவின் நாமத்தினால. என் கர்த்தர் இப்படி செய்த கிருபைகளுக்காக நன்றி. இந்த நாள் ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே, இந்த வாரம் முழுவதும் வாசல்கள் திறக்கப்படுவதாக, மரணத்தின் சூழ்நிலைகள் மாற்றப்படுவதாக, வீடுகளில் அற்புதங்கள் நடக்கட்டும். நம்முடைய பிள்ளைகள் அநேகர் இன்றைக்கு பொருத்தனை எடுத்திருக்கிறார்கள், தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள். இன்று முதல் நாங்களும் ஜெபிப்போம், நாங்களும் மரணத்தின் சூழ்நிலைகளை நாங்களே ஜெபித்து ஜெயம் பெறுவோம் என்கிற தீர்மானத்தோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விடுவிப்பீராக. எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகல துதி கன மகிமை ஆண்டவர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. யாவரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முடிவுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. எங்கள் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை யாவரை ஆசீர்வதிப்பாராக. மே காட் bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.